கிருத்திகை மாதர்கள், மகனே, எங்களிடம் சொல்லாமல் நீ எங்கு சென்று விட்டாய்? அசுரர்களின் தாக்குதல் 4 பக்கமும் நடக்கின்றது. உன்னை நினைத்து எங்களுக்கு கவலையாக உள்ளது என்று அவர்கள் சொன்னதும் கார்த்திகேயன் யார் என் தாய் என்று கேட்கின்றார். மகனே, நாங்கள் எல்லோரும் உன் தாய்தான். இல்லை, வளர்ப்பு தாய் பல பேர் இருக்கலாம். உங்களில் யார் எனக்கு பிறப்பளித்தீர்கள்? யார் என் தாய் என்று அவர் கோபமாக கேட்டதும் அந்த இடத்தில் தேவேந்திரன் நின்று வேடிக்கை பார்க்கின்றார். உண்மையில் கார்த்திகேயன் தாரகாசுரனை அழித்து என் பதவியை எனக்கு மீட்டு தருவானா? அதை நான் பரீட்சை செய்ய வேண்டும். கடும் யுத்தத்திற்காக ஆட்களை தயார் செய்து வைத்துள்ளேன் என்று தேவேந்திரன் கார்த்திகேயனிடம் வருகின்றார். கார்த்திகேயன் தேவேந்திரனை பார்க்கின்றார். கார்த்திகேயா, என்னுடன் யுத்தத்திற்கு நீ வர வேண்டும். இல்லையென்றால் இந்த கிருத்திகைகளை நான் கடத்தி செல்வேன் என்று 6 பேரையும் தேவேந்திரன் கடத்தி செல்கின்றான். தன் கண்முன்னே தன் தாய்களை கடத்தி செல்வதை பார்த்து கார்த்திகேயனின் மனம் உடைந்து போகின்றது. அதனால் ஆக்ரோஷமடைந்த கார்த்திகேயன் தன் கிருத்திகை மாதர்களை